நல்லதா சொல்றதையும் நிறைய பைத்தியங்கள் வந்து கிண்டலுக்கு சொன்னாங்க, அவன் உண்மையை நினைச்சுக்கிட்டேனா அப்படின்னு சில பைத்தியங்கள் பேசுங்க. சில பைத்தியக்காரங்களா அதனால தைரியம் தான் மூஞ்ச பத்து பேர் சொல்ல, மூஞ்ச பத்து பேர் சொல்லு, ஆம்பளை வந்து மூஞ்ச பார்த்து சொல்லு. மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. புரியுதா? நான் வேலைய பார்த்துட்டு போ. நீ உன்கிட்ட தான் சொல்றேன், நீ உன் வேலைய பார்த்துட்டு போ. போ நெக்ஸ்ட் நான் ஏன் சொல்லுமோ சொல்லிக்கிறேன். நீங்க போய் வந்து நடங்க. இப்படி கேட்கணும். உள்ள பேருக்கு சில பேருக்குல கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்கு சார். டெக்கோரம்னா என்ன, டிக்னிட்டினா என்ன, அங்க பாருங்க. எல்லாரோட எடுத்து வாங்க சொன்னேன். 5 மினிட்ஸ் குளிக்காம போங்க, அது ஏன் பிரச்சனை கிடையாது. உள்ள பேருக்கு சில பேருக்குல கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்கு சார். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 31 எபிசோட் 32 ஓட ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது தர்பூசணி ஸ்டாரும் வியானாவும் கிச்சன்ல இருந்து ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு இருந்தாங்க. அது என்ன பாட்டுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டேமேஜான பீஸ் நானு ஜோக்கரிப்போ ஹீரோ ஆனே அப்படிங்கிற பாட்டை பாடி முடிச்ச உடனே கூடவே சொல்றாப்ல, அதாவதுமா ஒரு நாள் நான் கண்டிப்பா கெஸ்ட்டும் கைமா வந்து நிக்க போறேன், அப்ப எல்லாருமே மூக்கு மேல கையதமா வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது சரி ரைட், இது ஒன்றும் புதுசு கிடையாது. வழக்கமாவே தர்பூசணி இந்த வீட்டில் தற்புறமே தான் பேசிட்டு இருக்கோம், அந்த மாதிரி தான் இப்பயும் பேசிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த எங்க திரும்ப வந்து நிற்கிறாரு. ஒன்று சொல்ல வரதுமா, அதாவது பிரியங்கா உள்ள வந்து விஷயம் சொன்னாங்க தெரியுமா, வெளியே உங்களுக்கு சரியான ரீச், பயங்கரமா ரீச் அப்படின்னு, அது ஒன்று கிண்டலுக்கு சொல்லமா, சீரியஸா தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. எதுன்னு தெரியுதா? பிரியங்கா சொன்னாங்க தெரியுமா, வெளியே ஃபுல்லா தர்பூசணியில உங்க போட்டோ தான் ஒட்டி வச்சிருக்காங்க, சட்டையை கழட்டி போட்டு ஒரு போஸ் ஒன்று கொடுத்தீங்களே, அந்த போஸை தான் ஜிம்ல இருந்த போட்டோலாம் கழட்டி போட்டு மாட்டி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை அவங்க ஒன்று கிண்டலுக்கு சொல்லியா சீரியஸா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன் ஒரு பக்கம் சொல்ல, அதுக்கு வியனாவுமே ஆமாமானே அது ஜெனியூனா சொன்னாங்க, கிண்டலுக்கு சொல்லுனே அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ளியும் சீரியஸா சொல்லிட்டு இருந்துச்சு. சரி ரைட், இது வரைக்கும் கூட ஏதோ காமெடிக்கு பேசிட்டு இருக்காங்க சொல்லி விட்டுறலாம். அடுத்த எங்க திரும்ப வந்து நிற்கிறாரு. ஆனா அதையுமே சில பைத்தியங்க அவங்க உண்மையை சொன்னது கூட இல்ல அது சும்மா கிண்டலுக்கு சொன்னாங்க, இவர் தான் சீரியஸா எடுத்துட்டாருன்ற மாதிரி சொல்றாங்கம்மா. இந்த மாதிரி பைத்தியங்கள்லாம் வீட்டில் இருக்கதாங்க செய்யுது அப்படிங்கிற மாதிரி வியானா சொன்ன உடனே வியானா என்ன சொன்னாங்க, நீ பாருங்க அடுத்தவங்களை இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுனே அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே, இல்லம்மா அதாவது இன்னைக்கு நேற்று நடக்கலாமா, நான் இங்க மட்டும் இல்லம்மா வெளியே வந்து 2-3 பேர் கிடையாது, மாதிரி நிறைய பேர் பார்த்திருக்கேன், அதனால தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது வெளியே வந்து எவன்லாம் இவருக்கு வந்து சீரியஸான அட்வைஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே இவருக்கு அகைன்ஸ்டா பார்த்துக்கிட்டு எவன்லாம் கிண்டல் கேளிக்கி, யோ நீ தான் நடிப்பு அறக்க பயங்கரமா நடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு சீரியஸா எடுத்துட்டாப்ல. ஆக மொத்தத்துல அவர் பைத்தியமா இருந்துட்டு அவர் பார்வையில் எல்லாருமே பயங்கரமான பைத்தியமா இருக்கிறது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா நடிச்சிட்டு இருந்தோம் தெரியுமா, இந்த மனுஷனுக்கு எல்லாமே புரியுது, புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. ஆனா அப்படி கிடையாது, இந்த மனுஷனுக்கு உண்மையிலேயே புரியல, அப்படிப்பட்ட ஒரு மனநோயில தான் வாழ்ந்துட்டு இருக்காரு போல இருக்கு. நல்லதா சொல்றதையும் நிறைய பைத்தியங்கள் வந்து கிண்டலுக்கு சொன்னாங்க, அவன் உண்மையை நினைச்சுக்கிட்டேனா அப்படின்னு சில பைத்தியங்கள் பேசுங்க. அந்த தர்பூசணி வியானா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பிரஜன் காசாயப்பர் போல இருக்கு, அவர் விட்ட பைத்தியக்காரன் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் பிரஜன் காதுல விழுந்து அந்த மனுஷன் செம்மையா டென்ஷனா, இங்க பாரு ஏது பேசுறதாலும் மூஞ்சிக்கு நேரா பேசு அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்து தொடப்பத்தை அவர் மூஞ்சி முன்னாடி போட்டு ஆட்ட, அதை பார்த்து வியானா அண்ணே அது தொடப்பம் கீழே போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த தொடப்பத்தை கீழே போட்டு, இங்க பாரு எதுவா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா பேசு, அதுதான் ஆம்பளைக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியானா கிட்ட வந்து அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி பிரஜன் கேட்டாப்ல. அப்ப வியானா சொன்னாங்கன்னா, இல்ல பைத்தியக்காரங்க தான் அவங்க சொல்றதெல்லாம் வந்து நம்ப மாட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதை நான் கரெக்டா கிராஸ் பண்ணும்போது தானே சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. இல்ல நான் அப்படிலாம் சொல்றேன், அவர் ஏன்டா தானே சொல்லிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து திவாகர் சும்மா வீம்புக்குள்ள வந்து பேசிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அதை கேட்டு சாண்ட்ரா கடுப்பாய் வந்து ஒரு மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்போ வியானா வந்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி சால்வ் பண்ணிட்டாங்க. இதை கேட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கேருந்து திவ்யா வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி திவ்யா வந்து கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு, இந்த பிரச்சனையை இங்க வச்சு பேசாதீங்க, வெளியே வந்து பேசுங்க, ஏன்னா கெஸ்ட் வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதை மீறி இல்ல நாங்க அதை பத்தி பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்துட்டு மறுபடியும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னே திவ்யா வந்து இதை பேசாதீங்கன்னு சொன்னல, மறுபடியும் ஏன் பேசுறீங்கன்னு சொல்லி கேட்க, இப்ப பார்வதி கிளம்பி விட்டாங்க. எங்களுக்கு பேசணும்னு தோன்றப்ப பேசிதாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க, மறுபடியும் 2 பேர் கையம் கத்தி, அதாவது உள்ள வச்சு பேசாதீங்க அப்படிங்கறதே ஒரு 10 நிமிஷமா உள்ள வச்சு பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தேவைப்படுறத நாங்க அப்பப்ப நாங்க பேசதான் செய்வோம். அண்ட் உண்மையை சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் கேப்டனா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கும் திவ்யாக்கும் பெருசா எந்த விதமான டிஃபரன்ஸுமே இல்லை. இவங்களுடைய கேப்டன்சில நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, இவங்க வந்து கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுவாங்க, அடுத்தவங்க பேசுறத கேட்பாங்க, கொஞ்சம் ரூடாலாம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, ரூடா இருக்கவங்க கிட்ட ரூடா இருப்பாங்க, நல்லா பேசுறவங்க கிட்ட நல்லா பேசுவாங்க, இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். ஆனா திவ்யா கிட்ட கொஞ்சம் கூட பொறுமை அப்படிங்கிறதே இல்லை. அண்ட் வந்து அடுத்தவங்களை கத்தி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே இவங்க கத்தி தான் பேசுறாங்க, அடுத்தவங்களை கோவப்படாதீங்கன்னு சொன்னாலுமே இவங்க பயங்கர ரூடா தான் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்பயுமே அதே மாதிரி தான், யாரும் கத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கத்திக்கிட்டு டேபிள்லாம் போட்டு தட்டிட்டு இருந்தாங்க. அப்போ வழக்கம் போல பார்வதி பார்த்தாங்க, சரி ரைட் என்ன நீங்க கத்தாதீங்கன்னு சொல்லிட்டு சவுண்ட் போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே 2 பேரும் மாத்தி பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த வடிவேலும் பார்த்திபனும் பேச்சு பார்க்கல, அந்த மாதிரி இவங்க 2 பேரும் பேச
பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுதா, தெரியட்டும், அடுத்தவங்களுக்கு நீங்க புத்திமதி சொல்றீங்க, ஆனா நீங்க ஃபாலோ பண்ணிக்க மாட்டீங்களே, அதை உங்களை பார்த்து நீங்களே சொல்லிக்கோங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வழக்கம் போல மாறி மாறி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வந்து பார்வதி அவங்க டோனை எப்பயுமே கரெக்டா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல கொஞ்சம் வேற பேசிட்டு இருக்காங்க. பண்ண முடியும் பாரு, நீங்க உங்க இஷ்டத்துக்கு தானே பண்றீங்க, பண்ணுங்க. அந்த வீட்டுல எப்பெல்லாம் தர்பூசணி சண்டை போடுறாப்லையோ அப்பெல்லாம் அந்த எஃப்ஜே எங்க இருந்தா வருவான்னு தெரியல, வந்து ஆட்டோமேட்டிக்கா அவனும் ஒரு சண்டையை போட்டுறான். இப்போ என்ன சண்டை ஏது சண்டைன்றதெல்லாம் காட்டவே இல்லை. நேரா தர்பூசணி எஃப்ஜே கழுவி ஊத்திட்டு இருக்காப்ல. இவன்லாம் வந்து பேசலாமா, இவனே 4 பேர் முன்னாடி ஒளிஞ்சு விளையாடுறவன், இவன்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருக்காப்ல. இந்த பிரச்சனையை பத்தி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக பிரஜன் கூப்பிட்டுருப்பாரு போல இருக்கு. போன உடனே பார்வதி அங்கேருந்து வந்து பாஞ்சு, அண்ணன் எங்கனே போற, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, வானே அதெல்லாம் ஒன்றும் பேச வேணாம், நீ வானே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட. சரி பார்வதி கூப்பிட்டாங்களே நான் பின்னாடியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பார்வதி பின்னாடியே போயிட்டாப்ல. ஒரு பக்கம் பார்வதி திவாகரை வெளியே போக விடாம உள்ள கூட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து திவ்யா வந்துட்டாங்க. இங்க பாருங்க கெஸ்ட் இருக்காங்க, உள்ள வச்சு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி அதுக்கு பதில் சொல்ல, இங்க பாருங்க நான் உங்ககிட்ட பேசல அப்படின்னா உங்ககிட்ட தான் பேசுறேன், வேலையை பார்த்து அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டாங்க. அதை பார்த்து திவ்யா ஷாக்காகி நிக்க, போயிட்டு அதாவது நிறைய வார்த்தை விடுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முதல்ல உங்க பக்கத்துல இருக்காங்களே அவங்க விடுற வார்த்தைலாம் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டா பார்வதி சொல்றது வேறமா, அவங்க நிறைய வார்த்தை விடுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பல இப்ப என்ன பாருங்களா வெளியே வச்சு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டா நானும் வெளியே வரலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்ப போய் படுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா, அதுக்குமே பார்வதி நீங்க போய் நடங்க அப்படிங்கிற மாதிரி கவுண்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக மொத்தத்துல திவ்யாவும் எப்படியாச்சும் பார்வதியோட ஆட்டத்தை அடக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி எல்லாம் பண்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் எலியும் பூனையும் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. போய் வந்து நடங்க. அதுக்கப்புறமா திவ்யா போயிட்டு சுபிக்ஷா அண்ட் வியானா அவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நான் வந்து கத்த வேணாம்னு சொல்லிட்டு கத்துறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்கல்ல, ஆனா பார்வதி இந்த வீட்ல எதையாச்சும் மதிக்கிறாங்களா, பிக் பாஸ் வீட்டை மதிக்கிறாங்களா, பிக் பாஸை மதிக்கிறாங்களா, கேப்டனை மதிக்கிறாங்களா, எதையுமே மதிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க பண்றதை மட்டும் நீங்க நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம கேட்டிருந்தாங்க. அப்ப சுபிக்ஷா என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாருங்கக்கா அப்படிலாம் கிடையாது, நீங்க 3 நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களே, இதை தான் வந்த நாள்ல இருந்து நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் எபிசோட்ல வரவே இல்லமா, நீ வேணா எபிசோட் போய் பாரு, ப்ரோமோவதி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க, எல்லா ப்ரோமோலையும் அவங்க தான் இருக்காங்க. நானும் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து அதை வந்து எப்படியாச்சும் மாத்தலான்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. எபிசோட்ல நீங்க யார் காணோம், தட்ஸ் தி ட்ரூத். ஆக்சுவலா உண்மையை சொல்லணும் அப்படின்னா சுபிக்ஷா சொன்னதுல எந்த விதமான தப்பு இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை. சுபிக்ஷா என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் வந்த நாள்ல இருந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் முடியல, நீங்க வந்து ஒரு 3 நாளா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ரைட், ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களும் கத்தி சண்டை போட்டு இருந்தாங்க, திவ்யாவும் கத்தி தான் சண்டை போட்டுருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த ஹேண்டில் பண்ற மெத்தட்லயாச்சும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பாத்தியா நான் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணி பார்க்கறேன், இதனால சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல. அடுத்தவங்கள கத்தாதீங்க, டெக்கரம் மெயின்டைன் பண்ணுங்க, டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடத்துல அது எதையுமே இவங்க ஃபாலோ பண்ற மாதிரியே தெரியலையே. பார்வதின்னு போய் ப்ரோமோவதின்னு வந்திருக்கு, வாட்ஸ் தட்? அண்ட் அதுக்கப்புறமா வழக்கம் போல பிக் பாஸ் மேக்கப் சாங்க போட்டு விட்டோம்னா அப்படி பேரும் போயிட்டு பயங்கரமான டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு வந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோட்லையும் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் மாறவே மாறாது. அது என்னன்னா எஃப்ஜே தூங்கிட்டு இருந்தா சார், அது கேப்டன் கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது இந்த வாரமும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி லிவிங் ஏரியால எஃப்ஜே நல்லா பெட்ஷீட்டை போதிட்டு தூங்கிட்டு இருக்கான். அதை பார்த்து பிக் பாஸ் வந்து நாயை பயங்கர எஃபெக்டோட குலைக்கி விட்டாப்புல. அதை பார்த்து கெஸ்ட் ஒரு பக்கம் கடுப்பான உடனே திவ்யா எட்டி பார்த்து போ நீயே போய் கெஸ்ட் கிட்ட வந்து ரீசன் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு கேப்டனுடைய நடவடிக்கையாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கடத்துல கேப்டனே போய் கேட்டாங்க கெஸ்ட் கிட்ட என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன நடக்குது எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிற மாதிரியே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்ல சார் அதாவது நான் கொஞ்சம் கத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு எல்லார்கிட்டையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து மஞ்சள் என்ன சொன்னாங்கன்னா, எப்படி சொன்னா நடக்குமோ அப்படி பண்ணுங்க, எங்களுக்கு வந்து நல்ல சர்வீஸ் வேணும், அதுதான் நீங்க எனக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதுக்குமே என்ன சொல்றாங்க, ஒரு மேனேஜரா இருந்துகிட்டு கெஸ்ட் கிட்ட போய் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நான் பேசிடுவேன் சார், ஆனா இவங்க கிட்ட போய் அவங்க லாங்குவேஜ் அளவுக்கு இறங்கி பேசணுமான்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஒரு மேனேஜர் போய் கெஸ்ட் கிட்ட இந்த மாதிரி பேசி எங்கேயாச்சும் கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கெஸ்ட் கிட்ட போய் புலம்பிட்டு இருக்காங்க. அவங்க கீழே இறங்கி போய் அவங்களோட லாங்குவேஜ்ல எனக்கு அதை கேட்ட உடனே தீபக் என்ன சொன்னார்னா, இங்க பாருமா ஒரு நல்ல மேனேஜர்னா கெஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணணும், உன்னுடைய ஸ்டாஃப் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது உனக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்றது ஒரு ஐடியாவே இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ஒரு மீட்டிங் போட்டு இன்னைக்கு என்ன ஸ்கெடியூல்ன்றதை கேட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டோன்னே பயங்கர கோவமா போயிட்டு எல்லா ஹெட்டும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டை எடுத்து டேபிள்ல டப்பு 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 டப்புன்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கிறதுக்கே செம்ம ரூடா இருந்துச்சு. ஹெட் எல்லாரும் வாங்க, எல்லாரோட ஹெட் வாங்க சொன்னேன். அதுக்கப்புறம் 4 டீமோட ஹெட்டையும் கூப்பிட்டு நிக்க வச்சு, இங்க பாருங்க உங்க ஸ்டாஃப்லாம் இங்க இன்னும் 5 நிமிஷத்துல 50 பேர் ரெடியாகி வந்து நிக்கணும். அவங்க குளிக்கிறாங்க குளிக்கல அதை பத்தி எனக்கு தேவை கிடையாது, ஆனா 5 நிமிஷத்துல ரெடியாகி வந்து நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. அமித் பார்கவ்லாம் ரொம்ப பொறுமையா ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்கு ட்ரை பண்றாப்புல, அதை காது கொடுத்து கூட கேட்காம பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க தூங்கல அப்படி சொன்னா கூட யார் தூங்கல, நான் விடிய முடிச்சிருந்தேன், யார் தூங்கல கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருந்தாங்க. அதாவது உண்மையிலேயே கத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடத்துல இவங்க தான்
தான் இந்த ஷோ முழுக்க கத்திக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 5 மினிட்ஸ் குளிங்க, குளிக்காம போங்க, அது ஏன் பிரச்சனை கிடையாது. ஒரு பக்கம் பார்வதி கத்தி கத்தி காதொலி வந்துடும் சொல்லி பார்த்தா, இந்த பக்கம் திவ்யா கத்தி கத்தி கூட நம்மளுக்கு காதொலி வரதான் போது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல துஷார் அங்கே கிளம்பி வந்துட்டேன், நான் வந்து பேசணும், மேனேஜர் பேசணும்னு சொல்லி துடிச்சிட்டு இருந்தேன். ஏதோ நியாயத்தை கேட்க போறான் போல இருக்கு. இப்பயாச்சும் அவனுக்கு ரோசம் பொங்கி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் துஷாருக்கு சப்போர்ட் பண்றேன், கேளுடா கேளுடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருந்தேன் டிவியை பார்த்து. அப்ப துஷார் கேட்கறான், நான் நேத்து குளிக்கல, நீங்க குளிக்கட்டா எப்படி? ஐயோ, இதுக்கு தான் நீ இவ்வளவு துடிச்சிட்டு இருந்தியாடா? நேத்தும் குளிக்கல, இன்னைக்கு நீ குளிக்கணும், அதுக்கு தான் நீ மேனேஜர்கிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்கு இந்த துடிச்சியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுல வேற நீங்க டபுள் பேசா இருக்கீங்க, உங்களுக்கு ஏத்தவங்களுக்கு ஒரு மாதிரியும் மத்தவங்களுக்கு ஒரு மாதிரியும் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருந்தான். பார்க்கும்போது பரவாயில்ல, அதாவது அடுத்த வாரம் பாருங்க சார், அடுத்த வாரம் பாருங்க சார் சொல்லிட்டு ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோட் விஜய் சேட்டு சொல்லுவ பத்தியா, அது இந்த வாரம் நீ காமிச்சிட்டடா, 2 ப்ரோமோல வந்துட்டேன், நீ சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல எனக்கு கெஸ்ட் இருக்காங்க, எனக்கு தெரியாது, நான் நேத்து குளிக்கல, நான் இன்னைக்கு குளிக்கல சார். அதுக்கு நீ காலையில சீக்கிரம் எந்திரிச்சு அப்புறமா இந்த வீட்டுக்கு வந்து அந்த 3 கெஸ்டையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பிக் பாஸ் என்ன சொன்னாருன்னா, ஃபர்ஸ்ட் ஓவரால் சர்வீஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா யாருக்கு ஸ்டார் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ரீசன் சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் தீபக் என்ன சொன்னார்னா, எக்ஸலண்ட், சூப்பர், வாவ் சர்வீஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஒஸ்டா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாப்ல. அடுத்த பிரியங்கா என்ன சொன்னாங்கன்னா, கனெக்ஷனே இல்லை, திரும்ப நான் இந்த ஹோட்டலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்ததா மஞ்சரி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட்ட ரோபோட்ஸ் மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க, யாரு கூடயாச்சும் ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்ணணும்ல, அந்த மாதிரி நீங்க எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி கழுவி ஊத்திட்டாங்க. சரி, அதுக்கப்புறமா வந்துட்டு கொடுக்கணும் இல்லையா ஸ்டார்ஸ், அதுக்கு வந்து பிரியங்கா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, நான் செக் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேக் கேட்டேன், அதுக்கு பிரவீன் ராஜ் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு சூப்பரா பேக் ரெடி பண்ணி கொண்டு வந்தாப்ல, அதனால அந்த மனுஷனுக்கு நான் ஒரு ஸ்டார் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா வந்து பிரவீன் ராஜுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்தாங்க. அண்ட் அடுத்த மஞ்சரி வந்து தீபக் சொல்லியிருப்பார் போல கண்ணு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு, அதை கிராஸ் பண்ணும்போது சுபிக்ஷா கேட்டுட்டு போய் இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஹெல்ப் பண்ணாங்க. அதனால மஞ்சரிக்கு வந்து சுபிக்ஷாவுடைய சர்வீஸ் பிடிச்சி நான் அவங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. கடைசியா தீபக் பொறுத்தவரைக்கும் வியனா வந்து கிச்சன்லயும் சரி எங்ககிட்டயும் சரி நல்லா இன்டராக்டிவா இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் ராஜ், சுபிக்ஷா அண்ட் வியனா இவங்க 3 பேருக்கு தான் அந்த ஸ்டார்ஸ் வந்து கிடைச்சிச்சு. ஆக்சுவலா இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் மேனேஜருக்கு தான் மெயினான ரோல். மேனேஜர் தான் யார் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நைட்டில் யார் முழிச்சிருக்கணும், யாரெல்லாம் தூங்கலாம் அப்படிங்கிறதுமே அவங்க தான் டிசைட் பண்ணி பிளான் பண்ணியிருக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிளானை வந்து திவ்யா பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. முதல்ல மேனேஜரே விடிய முழிச்சிருந்ததுக்காங்க போல இருக்கு. ஆக்சுவலாக மஞ்சரி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரிசப்ஷனிஸ்ட்லாம் விடிய முழிச்சிருந்தாங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. ரிசப்ஷனிஸ்ட் முழிஞ்சிருந்து என்ன பண்ண போறாங்க, ரூம் சர்வீஸ் மட்டும் தான் முழிச்சிருந்துருக்கணும். அதுவுமே ரூம் சர்வீஸ்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க ரொட்டேஷனல் பேசிஸ்ல மாறி தூங்கி இருந்திருக்கலாம். இதெல்லாம் நீங்க ஏன் பிளானே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கேட்டிருந்தாங்க. அப்புறமா பிக் பாஸ் என்ன சொன்னாருன்னா, பிரியங்கா வந்து இப்ப செக் அவுட் பண்ணிடுவாங்க, மறுபடியும் ஈவினிங் வந்து செக் இன் பண்ணுவாங்க. பட் பிரியங்கா இப்ப என்னென்ன ஃபீட்பேக்லாம் சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபீட்பேக்கை அவங்க வெளியே போயிட்டு மறுபடியும் செக் இன் பண்ணுவாங்க இல்லையா, அப்ப மாறி இருக்கா இல்லையா அப்படிங்கறத பிரியங்கா நீங்க மறுபடியும் வந்து பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஒன்ஸ் பிரியங்கா வெளியே போனதுக்கு அப்புறமா மேனேஜர் ஒரு மீட்டிங் போட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜருக்கு சொன்னாப்ல. பாரு ஸ்டாஃப் பெட்ரூம்ல ஒரு டீம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா பிரியங்கா கொண்டு போய் வழி அனுப்பி வச்சுட்டு பார்வதி அண்ட் திவ்யா இவங்க 2 பேரும் ஒரு மீட்டிங் போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி பார்வதி கொஞ்சம் இறங்கியே வந்துட்டாங்க. திவ்யாட்ட சொல்றாங்க, நேத்து நம்ம டாஸ்க் 2 சேர்ந்து பண்ணோம்ல, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுல அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு திவ்யா இல்ல அப்படிலாம் இல்ல, சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படிங்கிற மாதிரி கவுண்டர் கொடுத்துட்டாங்க. என்னது இது, நான் ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்றேன் அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணா எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்வதி கேட்டதுக்கு, இப்படி தானே நீயும் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி குத்தி காமிச்சிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் வந்து திவ்யாவே சொன்னாங்க, இங்க பாருங்க டாஸ்க் வைஸ்ல நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், நேத்து நடந்ததை விட்டுருங்க, அது மறுபடியும் பேசினா நானும் பேசுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பார்வதி வந்து சரி ஓகே இன்னைக்கு நான் டாஸ்க்ல என்ன பண்ணணும், என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க நல்லா தான் பண்றீங்க, அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ப்ளீஸ் கோ ஹெட், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், அவ்வளவுதான். அண்ட் இந்த ஹோட்டல் டாஸ்கை பொறுத்த வரைக்கும் சபரிக்கு வந்து அந்த ஸ்டாச்சு ரோல் அப்படிங்கிற மாதிரி ரோல் ஒன்று கொடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த ரோல் கிடைச்சதுக்கு சபரி ஃபீல் பண்றாரோ இல்லையோ வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் ஃபீல் பண்ண தான் செய்யறாங்க போல இருக்கு. அந்த ரோலுக்கு வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப்பே இல்லையே, அந்த ஸ்கோப்பை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் உருவாக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஈவன் தீபக்குமே ட்ரை பண்ணிட்டு இருந்தாப்ல, அந்த மனுஷன் நீ ஒழுங்கா விளையாடி இருந்தா உனக்கு இந்த நிலமெல்லாம் வந்திருக்குமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டே பாடி காமிச்சிட்டு சரி இவரை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இவர் வந்து ஒரு ஏஐ போஸ்ட்லாம் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்லாம் கொடுத்து என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. மிஷினுக்கு கரெக்டாக இருக்கும். ஆமா சார், 5 seconds. அண்ட் அதுக்கப்புறமா மறுபடியும் மஞ்சரி அண்ட் தீபக் 2 பேருமே திவ்யா கூப்பிட்டு, என்னங்க ரூம் இவ்வளோ அழுக்கா இருக்கு, நாங்கள் சாப்பிட்டு வரதுக்குள்ள க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா எந்த விதமான க்ளீனிங்கும் நடக்கவே இல்லை, வெல்கமிங்காகவே இல்லைங்க, கிச்சனாக இருக்கு. ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்குதா, எல்லாத்தையும் நாங்களே கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்கு. மேனேஜர் சரியில்லை, இப்படியே மேனேஜர் இருந்தால் மேனேஜர் தான் மாற்றணும் போலையே அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி ஒரு வார்த்தையை விட்ட உடனே பிக் பாஸுக்கு டான் அடிச்சிருச்சு போல இருக்கு. ஆமா இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு, இவ்வளோ நேரம் இது நம்மளுக்கு தோணாமல் போச்சே, சரி ரைட் அந்த ஆயுதத்தை கையில் எடுத்துட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு பக்கம்
பக்கம் முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த விஷயம் தெரியாம திவ்யா போயிட்டு ஹெட்ஸ் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வச்சு மீட்டிங்லாம் போட்டு பேசிட்டு இருந்தாங்க. நான் கோவமா பேசுறேன்னு சொல்றீங்களே, இங்க என்ன நடக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது பிக் பாஸ் அதாவது மேனேஜர் லிவிங் ஏரியால எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. உடனே திவ்யா அங்கேருந்து வந்தாங்க. காலையில என்ன அன்பா பேசுனது யாரு? இந்த கான்வெர்சேஷனை நான் கொஞ்சம் கான்வெர்சேஷனாக கொண்டு போகணுன்ற மாதிரி நினைக்கிறேன். அதனால யார் யாருக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்க இருங்க, இல்லாத நினைக்கிறேன் போங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா ஏதோ கான்வெர்சேஷன் ஹெல்த்தியாக ஆரம்பிக்கிறன்ற மாதிரி சொன்னேன், இருந்தா இல்லாட்டா போனிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்தா பாருங்க, எண்ட் ஆஃப் தி கான்வெர்சேஷன்ல விளையாடணும்னு நினைச்சா விளையாடுங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஒருவேளை நான் கொடுக்குற டாஸ்க்கை நீங்க சரியா பண்ணனா உங்க வேலையை விட்டு தூக்குறது எனக்கு அதிகாரம் இருக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. உடனே பிக் பாஸ் இப்போ ஒன்னே தூக்குறப்பா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா போய் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, ஆக்சுவலா சர்வீஸ் எதுவுமே சரியா நடக்கல, கெஸ்ட் சைடுல பயங்கரமான கம்ப்ளைண்ட்ஸ். அதனால இப்போ மேனேஜர் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் இவங்க ரெண்டு பேர்ல யாரையாச்சும் ஒரு ஆளை ரோல்ல இருந்து தூக்கி ஆகணும். சோ யாரை தூக்கணும் அப்படிங்கறத ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர பணிமாற்றம் செய்யணும். ஆக்சுவலா திவ்யா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கும் போது ஒவ்வொருத்தரையும் பார்த்து என்னென்ன ஃபீட்பேக்லாம் கொடுத்தாங்களோ அந்த ஃபீட்பேக் எல்லாத்தையுமே இப்ப எல்லாருமே சேர்ந்து திவ்யாக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கத்துறாங்க, ரூடா இருக்காங்க, பயங்கரமா கோவப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல ஒயில்ட் கார்டு என்ட்ரியா திவ்யா கூடவே வந்து அமித்தே என்ன சொல்லிட்டாருன்னா, ரொம்ப ரூடா தான் பேசுறாங்க, இப்படி சொன்னாதான் உங்க மரமண்டைக்கெல்லாம் ஏறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாஷையில சொல்றாங்க. அது எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அமித்தும் சொல்லிட்டாப்ல. அதுல சபரி வந்து உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது மண்டையை போட்டு நல்லா சொரிஞ்சிட்டு இருந்தாங்க. என்ன மண்டையை சொரிஞ்சு முடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. என் மண்டையை சொரிஞ்சு கூட எனக்கு உரிமை இல்லையா, ஏங்க நீங்களாம் பேசிட்டீங்கன்னா அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்குமே கத்துறாங்க. இல்லைங்க மண்டையை சொரிஞ்சு முடிச்சிட்டீங்களா தான் கேட்டு அதுக்கே அஃபண்ட் ஆகுறீங்க, அப்படிதாங்க அஃபண்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சபரியே சொல்லிட்டாப்ல, அதாவது நீங்களாம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டாங்களே, இப்போ இவங்க வந்து மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியாயமான கேள்வியை சபரியுமே கேட்டு விட்டாப்ல. நீங்களாம் இதுதான் பண்ணீங்க, நீங்களாம் இதான் பண்ணீங்க, நீங்க என்ன பண்ணிட்டீங்க வந்து இதுல வந்து ரெண்டு பேர் மட்டும் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசினாங்க. அதுல ஒண்ணு வந்து சாண்ட்ரா ஆஃப் கோர்ஸ் திவ்யாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேனேஜரே எல்லாத்தையும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது, அசிஸ்டன்ட் மேனேஜரும் பார்த்திருக்கலாமே, அவங்க பண்ணாததுனால அசிஸ்டன்ட் மேனேஜரை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பிரவீன், அதாவது மேனேஜர் பயங்கரமா கத்துறாங்க, பயங்கர ரூடா இருக்காங்க, ரொம்ப அவங்க பிஹேவ் பண்றது சரியில்லை, அதனால என்ன பண்றேன் அவங்க வேலையை சரியா பண்ண விடாதனால அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர்ல ஆரம்பிச்சு அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து முடிச்சாப்ல. உங்க வேலையை சரியா செய்ய விடாத காரணத்தினால நான் அசிஸ்டன்ட் மேனேஜரை தேர்ந்தெடுக்கிறேன். இதுல இருக்கிறதுலே ரம்யாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் ஹெவியா இருந்துச்சு. மேனேஜர் பயங்கரமா கத்துறாங்க, ரூடா பேசுனாங்களோ, அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க பயந்துட்டாங்களாமா. அதை பார்க்கும்போது விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோட்ல சொன்னார் தெரியுமா, அதாவது நாங்க பாம்பேல பாசாண்ட ரேஞ்சுக்கு நீ பேசிட்டமா, இப்போ எதுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ்னு, அந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ரூடா இருந்தது, ஒரு மாதிரி பயமா இருந்தது. அண்ட் ஒன்ஸ் எல்லாரும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னா, அமித், பிரஜன், விக்ரம் அண்ட் சாண்ட்ரா இவங்க 4 பேர் தான் டீமோட ஹெட்டா இருந்தாங்க. அவங்க 4 பேரையும் கூப்பிட்டு நிக்க வச்சு திவ்யாக்கு தான் அதிகமான ஓட்டு வந்துச்சு அப்படிங்கிறதுனால திவ்யாவை மேனேஜர் ரோல்ல இருந்து தூக்கியாச்சு. இப்போ அந்த ரோலுக்கு நீங்க 4 பேர்ல இருந்து ஒரு ஆள் தான் வர போறீங்க, அது யாரு அப்படிங்கறத ஹவுஸ்மேட்ஸ் தான் செலக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த 4 பேர்ல யாரு பழைய ஆளுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விக்ரம் மட்டும் தான். மீதி 3 பேருமே ஒயில்ட் கார்டு என்ட்ரி அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் ஓட்டு வந்து விக்கல்ஸ் விக்ரமுக்கு தான் வரும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் 50 பேர் விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஓட்டு போட்டதுனால இனிமே விக்கல்ஸ் விக்ரம் தான் மேனேஜர். அவருடைய வெசல் வாஷிங் ஹெட் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கு இல்லையா, அதை திவ்யாக்கு ஸ்வாப் பண்ணி விட்டாங்க. விக்ரம் சார் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அண்ட் விக்ரம் மேனேஜர் ஆனோடனே விக்ரம் வந்து அதிகமா இந்த என்டர்டைன்மெண்ட்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி இப்போ வந்து கெஸ்ட்டை வந்து லஞ்சுக்கு இன்வைட் பண்றதுக்காக ஒரு பக்கம் வினோத் பாட்டு பாட, அதுக்கு திவாகர் டான்ஸ் ஆட அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி அழகா வெல்கம் பண்ணி கூட்டு போயிட்டு இருந்தாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கடத்துல வினோத் திவாகர் சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல, என் மதுரக்கார பொண்ணுப்பா, எனக்கு மதுரக்கார பொண்ணு வேணும்பா அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொன்னேன். அந்த பொண்ணு ஓகேவா, இந்த பொண்ணு ஓகேவா, அந்த பொண்ணு ஓகேவான்ற மாதிரி ஒன்று பண்ணிருந்தாங்க. அதை பார்த்து இவர் தீபக்கே கடுப்பாயி போது நிறுத்த சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நிறுத்த சொல்லிட்டாப்ல. உடனே விக்ரம் போயிட்டு நிப்பாட்டு கேட்ட மாதிரி நிப்பாட்டாப்ல, நிப்பாட்ட சொல்லி நிப்பாட்டாங்க. அதுக்கும் திவாகர் போய் சார் எப்படி இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கும் போது, ஏங்க நல்லா இல்லைந்தாங்க நிறுத்த சொல்றா அப்படின்னு சொல்லி மொக்க கொடுத்தாப்ல. சார் நல்லா இருந்துச்சு சார், நல்லா இல்ல ஸ்டாப் பண்ண சொல்றேன். ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு, ஃபினிஷிங் தான் சரியில்லை. ஆனா அதுக்கு திவ்யா அண்ட் சாண்ட்ரா இவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப சாண்ட்ரா திவ்யா கிட்ட இங்க வா அப்படின்னு சொல்லி கிட்ட கூப்பிட்டு, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சாரிலாம் கேட்டாங்க. என்னடா சாரி கேட்கிற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க வந்து பார்வதிக்கு ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த ரீசனை இவங்க ஃபர்ஸ்டே போய் சொல்லியிருந்தா 50 பேரும் பார்வதிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா. அதாவது இவங்க வந்து எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்போம். இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்லாம் ஃபர்ஸ்ட் வந்து யார் பேரை சொல்லி என்ன ரீசன் சொல்றாங்களோ அது ஆடு மந்த மாதிரி 50 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அந்த ட்ரிக்கை நான் ஃபாலோ பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் சொன்ன உடனே திவ்யா சொல்றாங்க, அக்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்குலாம் இங்க ஒண்ணுமே இல்லக்கா, அதாவது இப்ப வேலை நடக்குதுல, அப்பயே நான் சொல்லும் போது மட்டும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்ப விக்ரம் சொல்ற இதுல சொல்றாப்புல, அதனால எல்லாரும் கேட்கறாங்க. இப்ப விக்ரமும் கடந்து எல்லாக்கிட்டே சொன்னா கேளுங்க, ஏன் இப்படி பண்றீங்க, அறிவு இல்ல என்னது இது அப்படின்ற மாதிரி விக்ரம் எல்லாரையும் போட்டு கத்திக்கிட்டு இருந்தா
எவனாச்சும் சொல் பேச்சு கேட்பானா? எவனும் கேட்க மாட்டான். நீங்க எந்த விதத்துல ஒரு விஷயத்தை கன்வே பண்றீங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் ஆப்போசிட் சைடில் இருக்கவன் நீங்க சொல்றதை ஃபாலோ பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறதே டிசைட் பண்ணுவான். நீங்க ரூடா இருந்தீங்கன்னா அவனும் ரூடா தான் இருப்பான். விக்ரம் வந்து நல்லா ஹேண்டில் பண்றாப்ல, அதனால எல்லாரும் கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாருனாலே வேலை பார்க்க முடியுதுன்னா அதுதான் சொல்ல வரேன். இங்க சாண்ட்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது எல்லா பிளேமும் ஓ மேல விடணும்ல, நீ ரூடா இருந்த, எல்லார்கிட்டயும் வந்து அக்ரெஷனா நடந்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்ல, அந்த பழியை போடுறதுக்காக தான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அதாவது இவங்க பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ண மாதிரி பழி போடுறதுக்காக சொல்றாங்களாமா. எல்லா பிளேமும் உன் மேல விழணும், உன்னாலதான் யாரும் ஒர்க் பண்ணல. எனக்கு ஒரு விஷயம் தான் சத்தியமா புரியவே இல்லை. வெளியே இருக்கும்போது குரூப்பிசம் பண்றாங்க, அதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயம் என்ன? இப்ப சாண்ட்ரா வந்து திவ்யாக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயத்தை பண்றாங்க. அப்ப அதுவும் குரூப்பிசம் தானே. இதுல கடைசியா சாண்ட்ரா சொல்றாங்க, இவங்க எல்லாருடைய டார்கெட் நம்ம 3 பேர் தான், இவங்களுக்குள்ள எல்லா விஷயத்திலயுமே கருத்து வேறுபாடு தான், ஆனா இவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரே விஷயம், நம்ம 3 பேர் எதுலயும் வந்துடக்கூடாது தான் அப்படிங்கிறத மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. 3 பேரையும் கார்னர் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா இங்க சாண்ட்ரா சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த சீசன்ல தான் புதுசா நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. எல்லா சீசன்லயும் நடக்கக்கூடிய விஷயம் தான். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து போராடிட்டு இருக்கோம், நீங்க புதுசா வந்திருக்கீங்க, சோ எங்களுடைய மொத்த பேருடைய டார்கெட்டும் உங்களை முதல்ல அடிச்சு வெளியே துரத்திட்டு அதுக்கப்புறம் நாங்க சண்டை போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்கல்ல, அதே தான் இந்த சீசன்லயும் யோசிக்கிறாங்க. 3 பேர் டார்கெட் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வழக்கம் போல சபரிக்கு ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித் கூட்டு வந்து இவர் வீட்டில் இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸ் மாதிரியும் இமிடேட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் இமிடேட் பண்ணுவாரு, நீங்க கண்டுபிடிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் வச்சு கண்டுபிடிச்சிட்டா இருந்தாங்க. அண்ட் திடீர்னு பார்த்தா பிக் பாஸ் சாண்ட்ராவை கன்ஃபெஷன் கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாப்ல. அது என்ன சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆகா ஓஹோ அப்படிங்கிற ஹோட்டல் வந்து சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு இல்லையா, ஆனா திடீர்னு இது மறுபடியும் ஆகா ஓஹோனே ஆயிருமோ அப்படிங்கிற பயத்துல இவங்களை வந்து பகடக்காயா யூஸ் பண்ண பாக்குறாங்களாம். யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த ஹவுஸ்மேட்ஸ் கிடையாதான், புதுசா கெஸ்டா வந்திருக்காங்கல்ல தீபக் மஞ்சரி அவங்களாம். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து வந்து நான் 2 மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவேன், அந்த மீட்டிங்குள்ள ஒருத்தர் வந்து தானாவே வேலையை விட வைக்கணுமா, அப்படி இல்லனா ஹெட் வந்து அவங்களுடைய ஸ்டாஃபை ஃபயர் பண்ண வைக்கணுமா, அப்படி இல்லனா இதுக்கு முன்னாடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க பாத்தீங்களா ரோல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரோலை எக்ஸ்சேஞ்ச் பண்ண வைக்கணுமா. இது ஒரு குழப்பத்தை உருவாக்கி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இது மூணுல ஏதாச்சும் 2 பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. 2 பண்ணா போதுமா, 1 பண்ண வைக்கிறதே பெரும்பாடு, இதுல 2 வேறயா அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆகா ஓகோன்னு போறதுக்கும் இங்க வேலையை விட்டு தூக்க வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இது என்ன சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சின்ன ட்விஸ்ட், இந்த டாஸ்க்ல உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க். அண்ட் இந்த டாஸ்க்கை சாண்ட்ரா வந்து தனியா பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது, யாராச்சும் ஒரு ஆளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த டாஸ்க்கை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்க 2 பேர்த்துல யாராச்சும் ஒரு ஆளுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க யாரையாச்சும் நாமினேஷன் ஃப்ரீயும் பண்ண முடியுமா. அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ங்கிறது 2 பேர்ல ஒரு ஆளுக்கு தானா, ஆனா நாமினேஷன் ஃப்ரீ பண்றாங்க பாத்தீங்களா, அதை அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒன்னா டிசைட் பண்ணி தான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஒரு டைரக்ட் நாமினேஷன் பவரும் கிடைக்கும். அண்ட் இதுல வேற பிக் பாஸ் கொடுத்ததே சீக்ரெட் டாஸ்க் தான். ஒருவேளை இந்த சீக்ரெட் டாஸ்க் சாண்ட்ரா ஒரு ஆளை செலக்ட் பண்றாங்க இல்லையா, இவங்க 2 பேரும் சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் வந்து அடுத்த வாரம் டைரக்ட் நாமினேஷனுக்கே வந்து போயிருவாங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வீட்டில் இருக்காங்க இல்லையா அவங்கள ஒரு ஆளுக்கு போயிருமா. டைரக்ட் நாமினேஷன். ஹவ் ஸ்மார்ட். ஆக மொத்தத்தில் பிக் பாஸ் ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கண்டுபிடிச்சு வந்து பெருசா என்ன சுவாரஸ்யம் பட்டீங்க அப்படிங்கிறது தெரியல. இதுல வேற வெளியே இருந்து ஒரு 3 கெஸ்ட்டை இறக்கி இன்னும் சுவாரஸ்யத்தை கூட்டுறோம் பாரு அப்படிங்கிற பேர்ல ஒன்று பண்ணீங்க. அவங்க 3 பேர் என்ன சுவாரஸ்யத்தை கூட்டினாங்க அப்படிங்கிறதும் தெரியல. இதுல வேற சீக்ரெட் டாஸ்க் வேற கொடுத்து தூக்குறோன்ற மாதிரி என்னமோ பண்ணிருக்கீங்க. ஆக மொத்தத்தில் இவ்வளவு வீக்கான ஒரு வீக்லி டாஸ்க் ஆனாங்க எந்த வாரமும் பார்த்தது இல்லடா. எங்களுக்கு கிடைக்க வேண்டியது அங்க போயிடும். ஆமா. அண்ட் ஆல்ரெடி பிக் பாஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாப்ல, இது வந்து 24 ஹவர்ஸ் டாஸ்க், எல்லாருமே வந்து ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு பக்கம் கெஸ்ட் எல்லாம் இந்த ரூம்ல இருக்காங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிருந்தாங்க. சபரி ஒரு பக்கம் ஆக்டிங் பண்ணிருக்காப்ல, அரோரா கூட சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க, எல்லாரும் சேர்ந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிருந்தோன்னே இன்னொரு பக்கம் தீபக் அண்ட் மஞ்சள் 2 பேரும் கடுப்பாய் பெல்லெல்லாம் அடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, டாஸ்க்ல தானே இருக்குன்னு 24 ஹவர்ஸ் டாஸ்க் சொல்லி பிக் பாஸ் சொன்னார்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டாப்ல. 24 ஹவர்ஸ் டாஸ்க்ன்றத மறந்துடுறீங்க. அதுக்கப்புறமா ஹோட்டல் டாஸ்க்ல புதிய அத்தியாயம் அப்படிங்கிற பேர்ல ஆகா ஓஹோ லைவ் கவுண்டர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது பாரம்பரியமா பண்ணக்கூடிய விஷயமா பயங்கரமான கூட்டம்லாம் வருமா, அதுலயும் ஃபன் என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப சாண்ட்ரா என்ன பண்ணாங்கன்னா பிரஜன் கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யார் கூட சேர்ந்து பண்ண போறேன், டேய் உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், உன் கூட தான் சேர்ந்து பண்ண போறேன். அப்படியா, என்ன பண்ண போறேன்,
பேக்கு புரியுதா இல்லையா சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்த டாஸ்க்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது ஒருத்தர் வந்து வேலையை விட்டுட்டு போகணும், இல்ல ஹெட் வந்து ஒருத்தர் ஃபயர் பண்ணணும், இல்ல ரோலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே பிரஜனுக்கு அது புரியுதா புரியலையா அப்படிங்கிறது தெரியல. அரைக்குறையா புரியாத மாதிரி இருக்கும்போது சாண்ட்ராவை கூப்பிட்டுட்டாங்க. சரி சொல்லி சாண்ட்ராவும் போயிட்டாங்க. இவரும் பின்னாடியே போயிட்டு அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல. கடைசி வரைக்கும் அந்த மனுஷனுக்கு சாண்ட்ரா சொன்னது புரிஞ்சிச்சா, என்ன பண்ண போறாங்கன்றது தெரிஞ்சிச்சான்றது ஒன்றும் புரியல. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த சீக்ரெட் டாஸ்கை எப்படி தான் கம்ப்ளீட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் ஒரு கண்டஸ்டன்ட்டை செலக்ட் பண்ணணும். நீ தான்டா பேக் அந்த கண்டஸ்டன்ட். சரி. அதுக்கப்புறமா கெஸ்ட்டை வந்து லைவ் கண்ட்ரோலுக்கு இன்வைட் பண்ணாங்க. அந்த என்டர்டைன்மெண்ட்னாலே வழக்கம் போல டான்ஸ் பாட்டு அப்படிங்கிற மாதிரி பாட ஆரம்பிச்சுவாங்க இல்லையா. பட் இந்த வாட்டி என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டும் சேர்ந்தே டான்ஸ் ஆடினாங்க. அது பார்க்கறது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம நடிப்பு அரக்கன் டாக்டர் மலான் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பத்தின தற்பெருமையை அவரே பேசிட்டு இருந்தாப்புல. இந்த உரலை போட்டு ஆட்டிக்கிட்டே பேசிட்டு இருந்தாப்புல. ஆனா அதுல பண்ண பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னாடி பேண்ட் இறங்கினதை மறந்துட்டாரு போல இருக்கு. வினோத் அண்ணே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, கொஞ்சம் பேண்ட் தூக்கி போட்டு பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டாப்புல. அப்படியே சார் பேண்ட் பின்னாடி தூக்கு சார். வினோத் சொல்லிட்டாருனோட திவாகரும் பேண்டை தூக்கி மேலே போட்டாரு. அந்த சுவாரஸ்யத்தோட இன்னைக்கு எபிசோடு வந்து முடிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் இன்னைக்கு எபிசோடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க டாஸ்க்ல ஏதாச்சும் பயங்கர சுவாரஸ்யமா கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா டாஸ்க்ல பெருசா எந்த விதமான சுவாரஸ்யமும் இருக்கிற மாதிரி தெரியல. வெளியே இருந்து கெஸ்ட் இறக்கிருக்காங்களே அவங்க ஏதாச்சும் சுவாரஸ்யமா பண்ணுவாங்களான்னு சொல்லி பார்த்தா அவங்களும் எதுவும் புதுசா பண்ற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. வழக்கம் போல தான் போன வாரம் என்ன பண்ணிருந்தாங்க, சண்டை போட்டுருந்தாங்க. அந்த சண்டை தானே பார்த்துருந்தோம். இந்த வாரமும் அதே சண்டையை தான் போட்டிருக்காங்க. ஆனா யாரு ஒயில் கார்டு என்ட்ரியில் உள்ள வந்தாங்களே அவங்க வந்து சண்டை போட்டுருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசமா இருக்கே தவிர்த்து வேற எந்த விதமான டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இதுல வந்து உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் மட்டுமே குறை சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது. இவங்க சுவாரஸ்யமான டாஸ்க் கொடுத்து அந்த டாஸ்க்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் வெளியே அவுட்புட் வரும். இவங்க கொடுக்குற டாஸ்கே உருப்படியா கொடுக்கலங்கும் போது அவங்க அதுல என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? சபரி எல்லாம் ஸ்டாச்சு மாதிரி நிக்க வச்சிருக்காங்க. அவர் என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணுவார்? சோ ஆக மொத்தல கிரியேட்டிவ் டீம் கொஞ்சம் நல்லா கிரியேட்டிவா யோசிச்சு டாஸ்க் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் சுவாரஸ்யமான டாஸ்க் எல்லாம் டெலிவர் பண்ணா மட்டும்தான் பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே கொஞ்சமாச்சும் சுவாரஸ்யம் இருக்குமே தவிர்த்து அப்படி இல்லைன்னு வைங்களேன் திவாகர் பேண்டை தூக்கி போட்டார்ல அந்த அளவுக்கு தான் எபிசோடே இருக்கும். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோட்டல் டாஸ்க் வந்து எப்படி இருக்கு, உள்ள வந்து கெஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, இன்னைக்கு எபிசோடு பத்தினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துரும். சோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட வந்து சந்திக்கலாம். தென் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.